ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி என்ன ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு வீடியோஸும் அப்டேட் பண்ணல. அதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எஸ்பிஐலுமே அப்டேஷன் போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதை பற்றியும் நெக்ஸ்ட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் பற்றியும் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் கோர்சஸ் நம்ம எப்படி அப்டேட் பண்ண போகிறோம், யார் யார் பண்ணணும், எல்லோரும் கம்பல்சரி பண்ணணுமா அப்படிங்கிறதையுமே பார்த்தலாம். பட் இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும், எல்லோரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்த நம்மளோட எஸ்பிஐ மூலிமா நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ண போகிறோம். அந்த ஃபீஸ் மற்றவங்களோட இங்கே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டாக போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸஸ் அதிகமாக இருக்கும். எஸ்பிஐ பேஸ் பண்ணி போகும்போது நமக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதிகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்டைமில் பேசுறதுனால வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஃபார்ம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிடலாம். நம்மளோட பேஜ் லாகின் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் டேஷ்போர்ட், டுடே டாஸ்க், இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆன்லைன் கோர்சஸ் கிளிக் பண்ணிடலாம். ஸ்க்ரோல் பண்ணும்போது பெஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மஸ்ட் ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேசிக் கோர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இதில் இருக்க டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்பவே பெட்ரு. இந்த ஆன்லைன் கோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபில் த ஃபார்ம் யுவர் அமௌண்ட் இஸ் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அஃப்ளெக்டட் வேலட். அதாவது நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளோட வேலட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் ரீஃபண்டபிள் கிடையாது அப்படிங்கிறத 3rd பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வில் பி ஷேர்டு டு கான்சர்ன் கம்பெனி அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஃபோர் சப்மிட்டிங் யுவர் ஃபார்ம் ஒன்ஸ் யுவர் வெரிஃபை டீட்டெயில்ஸ் அண்ட் செக்கிங் த ஸ்பெல்லிங் ஆல்சோ மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணாலுமே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமா, எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். என்டர் யுவர் கரண்ட் ரீச்சபிள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ப்ராப்பராக கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பேசிக் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, பேசிக் கோர்சஸில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அட்வான்ஸ் கோர்சஸில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ரோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே ரைட் சைட் 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க. அதுலேயே ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோடனே டிடெக்டட் லாங்குவேஜ் இருக்கும். நம்ம அந்த லாங்குவேஜ் மோர் லாங்குவேஜ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜில் இந்த பேஜை நம்ம வச்சுக்கலாம். நம்ம தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம தமிழ்லேயே கிளியராக படித்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இது தேவை, எனக்கு இது தேவைப்படும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கண்டிஷனாகவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் பண்ணிக்கலாம். டோட்டல் டைமிங் கொடுத்துருக்காங்க, ஏன்னா கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அமௌண்ட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது ட்ரான்ஸ்லேஷனுக்காக இதை நான் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அகைன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பிகினர் கிளாஸஸ்க்கு ஒரிஜினல் காஸ்ட்டு 1300 ரூபா. பட் எஸ்பிஓ டிஸ்கவுண்ட் காஸ்ட்டுன்னு சொல்லி 999 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஒரு 300 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும் எஸ்பிஐ மூலிமா பண்ணும்போது. அதே மாதிரி அட்வான்ஸ் கோர்சஸில் 2500, கம்பெனி மூலிமா நம்ம எஸ்பிஐ மூலிமா பண்ணும்போது 2000 ரூபா பே பண்ண போதும். அதாவது 1999. காம்போ பேக்காக எடுத்துக்கிறோம், நாங்கள் ரெண்டுத்தையும் சேர்ந்து கற்றுக்குறோம் அப்படின்றவங்க 3500 வெளியே பண்ணும்போது வரும். பட் நம்ம கம்பெனி மூலிமா பண்ணும்போது 2749 மட்டும் பே பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம கம்பெனி மூலிமா பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாத இது லைஃப் டைம் வராது. இந்த டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் சேஞ்ச் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஆர் ஃபில் பண்ணுறதுலேயுமே அமௌண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ 1000 ருபீஸில் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அமௌண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கான டிஸ்கவுண்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. ஐடிஆர் ஒன்றுமே ஃபில் பண்ணல அப்படின்றவங்க தேவைப்படுறவங்க ஃபில் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் எல்லோரும் ஐடி ஃபைல் பண்ணுறது பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம
அமௌண்ட் அப்ளை டெர்மினல் கிட்ட இருக்குது. அதுலேருந்தே இப்போ வந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க. அப்ளை ஃபார்ம் இருக்குது. நம்ம வந்து இப்போவே அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடலாம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பிளான், ப்ரொஃபைல் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் ஐடி மட்டும் டிஃபால்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து காம்போ பிளான் பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா 2 விஷயமும் தெரிஞ்சிக்கும் போது பெட்டர் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய நேம் கொடுத்த பிறகு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் இது ரெண்டுமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கோர்ஸஸ் அப்ளை பண்ணது எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ். அது எல்லாமே உங்களுக்கு கான்டாக்ட் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா நம்பர்ஸும் மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்கேஜ், ஸ்டாப் ஐடி அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்காம வந்து செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தோன்னே தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆன்லைன் கோர்சஸோட கம்பெனி நேமே வந்துடும். நம்மளை வந்து சூன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுறது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அகைன் சொல்லிடுறேன், கண்டிப்பாக இந்த ஃபார்ம் எல்லோரும் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஃபில் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துட்டாரு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அனௌன்ஸ்மெண்ட் கிளியராக நோட்டீஸ் போர்டு வந்துடும். நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உடனே நம்மளோட சேனலில் வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.